சாரி என்னன்னு கேட்டால் கரண்ட் நின்றுட்டுது. நான் இனி அடுத்த இதில் வரைக்கும் இந்த பேக்கப்புகளோட வரணும். அதில் தொடர்ச்சி தான். அப்போ நாங்கள் இவர் ப்ரொஃபஸர் தனோட்டன் சாரோட சேர்ந்து எங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய மக்கள் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளை செஞ்சு தான் எங்களை யாழ்ப்பாணம் வாழ்ந்தது. பொருளாதார தடை, வீசும் காற்றையும் பொழியின் நிலவையும் தவிர ஸ்ரீலங்கா அரசானது யாவற்றுக்கும் தடை விதித்ததுன்னு சொல்லி யோகி என்ன பேசியிருப்பார் ஒரு இடத்துல. அப்போ அது அந்த மாதிரியான நிலையில் நாங்கள் அவங்க சில வீசும் காற்றையும் தடை முடிஞ்சால் பண்ணியிருப்பாங்க, பொழியின் நிலவையும் தடை பண்ணியிருந்தா போனால் அவங்களால ஏதாது அனைத்தும் தடை செய்யப்பட்டது. ஆனாக்கிற மக்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கிற சராசரி மக்கள் பல்கலைக்கழகம் செஞ்சோன்னு கேட்டால் இல்லை, விஞ்ஞான சயின்ஸ் டிகிரி முடிக்கிறவையோ அல்லது அங்கே ஆராய்ச்சி ஆக்களோ கண்டுபிடிச்சு வேண்டுட்டா இல்லை, சாதாரண மக்கள்லாம் கண்டுபிடிச்சார். குப்பி விளக்க, குண்டு மலைக்க குப்பி விளக்க கண்டுபிடிச்சது சாதாரண மக்கள். அது ஒரு கண்டுபிடிப்பு தான். அப்படி ஒவ்வொருவரும் தங்களால் முடிஞ்ச கண்டுபிடிப்புகளை மொழி மக்கள் செஞ்சார்கள். பல்கலைக்கழகங்கள் அதை செய்யணும் தான் எங்களோட விருப்பம். அவர்களோட துறையில் அதை கண்டுபிடிக்கணும், இதான் கண்டுபிடிக்கணும், புதுப்பிக்கணும். அதாவது நாட்டுக்கு பிரயோசனம் படித்த கல்வியாக. சரிதான், இதான் கிடக்குன்னு சார். ரைட், இவ வந்ததை பார்ப்போம். கர்மா தியரி எப்படி வேலை செய்யுது. அப்ப இவர்கள் இப்ப என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், தங்கட ஆக்கள் வரவணுன்றதுக்காண்டி ஆக்களை மாற்றி, அதாவது ஒரு கவுன்சில் ஒன்று இருக்கும், அந்த கவுன்சிலில் இருக்கிற மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தர் வைஸ் சான்சலர் கேண்டிடேட் போடுறாங்க தங்களோட ப்ரெசன்டேஷனை செய்யணும். அதுக்கு முதல் இதுகள் எழுதி கொடுக்குறது, எப்படி ஒரு விஷன் கூட்டி இதை உனக்கு இந்த பொறுப்பை என்ன செய்வேன் என்று சொல்லி கேள்விப்படும். அப்போ அதை எழுதி கொடுத்தவர்கள் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி, சில பேரை செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தங்களோட எண்ணத்துக்கு விட, அப்புறம் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அவர்களையும் கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ கொண்டு சொன்ன இடத்துல அது நடந்தது 9ஆம் தேதி. அங்கே முடிவுகள் எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. என்னன்னு கேட்டால், ரவிராஜ் சார் இருக்கிறார் சயின்ஸ் ஃபேக்கல்டி, அவர் உலக புகழ் பெற்றவர் அவருடைய துறையில. அவர் அந்த 3 கொண்டுக்கு வரையில என்றதை கல்வி சமூகம் அதை கண்டுபிடிச்சிட்டுது. ஈவன் குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா என்பிபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்குது. அது அவைகள் இப்போ உயர்கல்வி அமைச்சரோட தொடர்பில் இருக்கிறார்கள். கல்வி கட்ட சமூகங்களுக்காக அவர்கள் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கே இறங்கி இருக்கார்கள். அதே மாதிரி எங்கட பல்கலைக்கழகத்துக்கே இறங்கி வேலை செஞ்சவர். பல்கலைக்கழகங்கள் அரசியல் தேர்தலுக்கு முன்னாலெல்லாம் அறிக்கையில் விட்டு கொண்டு ஆரம்பமாக இதைதான் நாட்டை காப்பாற்ற போயிடும். இப்போ நாங்களும் நம்பல. ஆனால் இப்போ நாய் பூனை கழுதை, நாய் பூனையும் செய்யலைன்னா கழுதைக்கு தானே போடணும் என்ற மாதிரி கழுதைக்கு போட்டது, அவ்வளோதான். நாய் பூனையும் செய்யலை, அவ்வளோதான். மோதகம் கொழுக்கட்டதான அவைகள் பழையாட்சி. இது சுசியம் தான். சுசியம்னா கொஞ்சம் வித்தியாசம். மோதகம் கொழுக்கட்டை கிட்டத்தட்ட ஒரு மாதிரி, சுசியம்ன்றது உள்ள உண்டு தான் கொஞ்சம் வித்தியாசம். அப்போ என்பிபி சுசியம்னு தெரிஞ்சால் நான் ஒன்றும் செய்யலாது, மோதகம் கொழுக்கட்டையும் இல்லை. அப்போ சுசியத்தை எடுப்போம்ன்றதுக்காண்டி என்பிபிக்கு ஆதரவு போட்டது. பட் அவைகளும் கொடுத்த வாக்குறுதி ஒன்றையும் செய்யலை. அது ஒரு காரணம். எல்லாத்தையும் விட பெரிய கர்மம் அங்க வரும்னு சொன்னா கல்வியில கை வைக்கிறது. திறமைக்கு மதிப்பு இல்லை. இப்ப மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா கர்ணன் பெரிய வீரன். அப்ப கர்ணன் பெரிய வீரன் கேட்கல, அவனுக்கு அவரை தேரோட்டி தான் அடுத்து வளர்த்தது. அப்ப அந்த சாதியை பார்த்து அவருக்குரிய இதுகளெல்லாம் கொடுக்க மறுக்கிறாங்களாங்க. அர்ஜுனனை விட வீரன், அர்ஜுன போல வீரன். அப்ப வரைக்கே கவசம் கூட பிறந்தது. நான் எனக்கு மிகவும் பிடிச்ச பாத்திரம் 2 மகாபாரதத்தில். எனக்கு அர்ஜுனன் பெருசாக படிச்சாதான் இல்லை, 2 ஒன்று கர்ணன், மற்றது அபிமன்யு. அப்போ அதுகளெல்லாம் நடந்து இல்லையோன்னு இருக்காங்க. நடந்ததுக்கு விஞ்ஞான ரீதிய ஆதாரங்கள் இருக்கு. சரி, நடக்கலன்னு வச்சாலும் அந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளும், அது உங்களோட விருப்பம், விஷயத்தை எடுக்கணும். கர்ணனுக்கு அதுக்குரிய இது பதவி கொடுக்கப்படலை. அப்போ அவனுக்கு ஸ்ரீயோன் அங்க அரசனாக்கி விடுறான். அப்ப யுத்தத்துல கடைசியா கர்ணன் கேட்கிறான், எனக்கு அணைக்கப்பட்டது வாசுதேவரே நீதி அநீதி இல்லையாண்டா சொல்றான், அநீதி தான் கர்ணா, அன்பு கர்ணா. இன்றைக்கு உலகம் தரம் பார்க்கக்கூடாது, அரசனா வர்றதுன்றது தரம் பார்க்கக்கூடாது. உங்க திறமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், உன்னை போட்டியில் எடுக்கத்தான், என்னுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கலைன்றதுக்கு அவர் சொல்றார் வடிவா. அது மட்டும் சொல்லல, உனக்கண்டாலும் பரவாயில்லடாப்பா, நீ காதலிச்ச பண்ண கல்யாணம் கட்டினேன், உனக்கு அரசு எல்லாம் கிடைச்சது, என்னை எடுத்துக்கொண்டு என்று சொன்னா, நான் காதலிச்ச பண்ண ராதையை விட்டுட்டு ஓடி இங்கே ஒரு சிறுவைக்காண்டி கல்யாணம் கட்டினான், நான் பிறக்க முதலே என்னை 7 தரம் கொள்றதுக்கு என்ன மாமன் ரெடியா இருக்கிறான், உனக்கு பயிற்சிக்கிறதுக்கு அரச சபை, எனக்கும் மாட்டு சாணத்துக்கு கொட்டலுக்கே பிறந்தான்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய இம்ப்ரெஷன் டாக்ஸ் கர்ணனும் கிருஷ்ணனை சந்திச்சது. அதுக்கப்புறம் தான் கர்ணனு கிடையாது, கடவுளுக்கு எப்படி பிரச்சனைன்னா நான் பரவாயில்லைன்னு சொல்லி போட்டு அவர் உற்சாகமா இருக்கிறான். அதை ஏன் நான் சொல்றேன்டா, அந்த தகுதிகள்
சரியான இடத்துக்கு சரியானவரோட கொடுக்குற ஒரு பிரதேசம் நல்லா இருக்கு. வீரன் வீரனை மதிப்போம், கல்விமான் கல்விமான மதிப்போம். வீரத்தை மதிக்காம விட்டு பிரதேசவாதங்கள் பார்த்தோம்னா அந்த நாட்டுக்கு நாசம். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடமும் வீரத்தை மட்டும் பார்ப்போம். வீரத்துக்கு சொன்ன மிலிட்ரியில சொன்னா அவன் நல்ல ராணுவ தளபதியான்னு சொன்னா அவர் முஸ்லீமா இருக்கிறார், ஹிந்துவா இருக்கிறார், கிறிஸ்டியனா இருக்கிறார் பார்க்கக்கூடாது. அவர் நல்ல ராணுவ தளபதி அதை பொசிஷனை கொடுக்கும். பெரும்பான்மையினு சொல்லி கூட நான் அவரை தான் போடுவேன். யாழ்ப்பாணத்தில் சொன்னா நான் யாழ்ப்பாணத்தை தான் போடுவேன் என்று சொன்னா அது வந்து என்ன செய்ய நாட்டை நாசம் பண்ணி விட்டுரும். ஸோ வரலாறுங்களுக்கு அந்த பாடங்களை கற்று தந்திருக்குது. பொதுவாக சொல்றேன், நான் யாராவது உங்களுக்கு பர்சனல் நடத்துறேன் உடனே கொடி பிடிச்சிட்டு வரல இன்றைய அவரை சொல்லிட்டார், இங்கே இவரை சொல்லிட்டார், அதை நீங்க சொன்னாலும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது. யதார்த்தம் இதுதான், கர்ம சித்தாந்தம் தான் எனக்கு போதிக்கிறேன். ஏன் இந்த நாடு இப்படி இருக்குன்னு சொல்லி திறமைகளுக்கு அந்தந்த திறமைகளுக்கு இப்ப வந்து சைபர் செக்யூரிட்டி ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு கோர்ஸ், அதை படிச்சா டெலிஃபோனுக்கெல்லாம் அனைத்து பிரச்சனையும் நடக்குது, களவு பொய்யெல்லாம். இப்ப நாட்டில் இருக்கிற காசை களவரத்தோடு போயிட்டான் ஆரோக்கியம்னு சொன்னா சம்பந்தப்பட்ட காலத்தில் உள்ள ஆக்கள் அந்த போன் நம்பர்கள் எடுத்து சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம் ஒன்று இருக்கு. இப்போ சிஐடி ஆக்கள் அதை பாய்ப்பினா இவன் என்னன்னு ஒன்று தெரியாது, ரூசோட்டினோ தெரியும் தெரியாது. அமெரிக்கா, இந்தியா, சைனா, ஜப்பான் எல்லாம் அதில் வேறு முன்னேற்றம். அவங்கள்ட்ட போட்டு சிஸ்டத்தில் போட்ட உடனே லொக்கேட் பண்ணும் இந்த ஃபோன் வந்து யாரோட என்ன காய்ச்சல் இருக்குது, என்ன எல்லாத்தையுமே ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதை அக்சஸ் பண்ணலாம். அப்போ இப்போ ஃபோன் காலுக்குலாம் எல்லாம் நடக்குது. ஃபோன் காலில் இல்லாமல் எப்போ இன்னொன்று இருக்கு ஒரு இன்டெலிஜென்ஸில் எந்த ஒரு பெரிய வீரன் இது எங்கட சமயத்தில் உள்ள ஆணைக்கும் அடிசறக்க மாட்டா தான் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறாங்க அவங்க சிஐடி. அது கேட்ட மாதிரி எந்த ஒரு அக்யூஸ்டும் எங்கேயாவது துப்பு விடுவார், அதை கண்டுபிடிக்கிறான் சிஐடி தேவையில்லை. எந்த பெரிய இது அப்ப இவர்கள் எந்த பெரிய பணத்தை வந்து எங்க கொண்டு போயிருந்தாலும் சைபர் செக்யூரிட்டி என்ன இருக்கு அந்த போன் கோடுகளால யார் கொண்டு போயிருந்தாலும் இங்க வடக்கில் உள்ள ஆக்கள் கொண்டு எங்க வச்சிருந்தாலும் பிடிக்கலாம், தெற்கில் உள்ள ஆக்கள் எங்க கொண்டே வச்சிருந்தாலும் பிடிக்கலாம். பொருளாதாரத்தை பொருளாதாரம் வளர்க்கணும்னு புலம்பி கொண்டிருப்பாங்க. எங்கட பொருளாதாரம் ஆல்ரெடி வளர்ந்து இருக்கு. அப்ப அந்த பணங்களை மிஸ்யூஸ் ஆனது ஒரு கர்மா கொண்டு இருக்கு சில அழிவுகளுக்கு. அப்ப அந்த காசுகளை திருப்பி இங்க கொண்டு வந்தாலே எங்கட பொருளாதாரம் ஆல்ரெடி எங்கேயோ போயிடும். இப்ப கூட டிராக்டர் ஒன்று இருக்கு உங்கள்கிட்ட, அதான் கூட மாமனும் வச்சானோ கொண்டே மாமலத்தில் ஒழிச்சுட்டாண்டு வைங்களேன். நீங்க வந்து ஒரு வேலையை இருக்கிறீங்க, ஐயோ எனக்கு இவ்வளவு டிராக்டர் ஒன்று வேணும் தான் ரெண்டு மாமன் மச்சான் சின்னவன் புன்னவன் நான் ஒவ்வொரு கட்சி கொண்டு இருக்க டிராக்டர் கொண்ட காசுக்கு மச்சா டிராக்டரை மாமன் எங்க கொண்டு ஒழிச்சு வச்சுக்கான்னு பார்த்தா அதை கொண்டீங்கன்னா வெற்றி. அது மாதிரி எங்கட படம் வெளியில இருக்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தா இங்க கொண்டு வந்தா வெற்றி. சிம்பிள், வெரி சிம்பிள். எல்லாத்துக்குமே வந்து பிரெயினை பாவிக்கும். கிருஷ்ணனை போல சும்மா மொக்கனை போல வேலை செய்யக்கூடாது. நான் எனக்கு பிடிச்ச ஒரு வாசகம், புத்தி உள்ளவன் கத்தியை பாவிக்க மாட்டான். அது அந்த காலத்துல. நான் என்ன சொல்றேன்னா புத்தி உள்ளவன் வெப்பன்ஸை பாவிக்க மாட்டான். இந்த காலத்துக்கு மாத்திக்கிறது சரிதானே. மற்றது காத்து போவாத இடத்துக்கும் புலனாய்வு கண்கள் போகும் உண்டு, காத்து போவாத இடத்துக்கும் இன்டெலிஜென்ஸ் கண்கள் போகும் உண்டு சொல்லி இருக்குது. அப்ப இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு பொருளாதார விஷயம், என்ன நடக்குது. அதுக்கு சைபர் செக்யூரிட்டியும் ஒரு இன்டெலிஜென்ஸ் தான். மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இப்ப சைபர் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் பார்ப்போம். அவைகளை இதை பார்த்துனோம்னு சொன்னா இதை பார்த்து எங்க அந்த காசு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். எத்தனை வருஷம் பண்ணாலும் அது எங்க வந்து டிபாசிட் ஆயிருக்கு, ஆற்ற பேர்ல இருக்கா, பினாமியா இருக்கு, எல்லாமே பிடிக்கலாம். பிடிச்சா இன்டர்போல் இருக்கு, இன்டர்நேஷனல், அவங்களோட ஹெல்ப்போட இந்த காசை இங்க கொண்டு வரலாம். நான் அடிக்கடி சொல்றது, மேனிபவர் வந்து யூகேல இருக்கிற காசை கொண்டு இங்க வச்சுட்டான். இன்டர்போல் இங்க வந்து ஒரு ஆள் அடிச்ச காசை ஒட்டுமொத்த ஒரு வடக்கில் இருக்கிற ஒட்டுமொத்த ஒரு கொஞ்சம் குழு, தெற்கில் இருக்கிற ஒட்டுமொத்த கொஞ்சம் குழு கொண்டே எங்கட காசை கொண்டே எங்கட தானே. இப்ப இங்க பார்த்தா நாங்கள் அந்த காலத்துல புலிகளுக்கு 2 பவுன் கொடுத்தோம், அது ஒரு பக்கம். மற்றபடி அரசாங்கத்தின் காசுன்னா மக்கள் இந்த வரி போனோம். என்ன ஜனாதிபதிகளும் ஆயுத தலைவர்களும் வேலைக்கு உழைச்ச காசு, மக்கள்கிட்ட போயிட்ட காசு ஒன்று விரட்டி வாங்கின காசு இல்லை விரும்பி கொடுத்த காசு, 2 தான் ஒன்றுதான். மற்ற வரி பணம் இந்த எங்கட காசுகள் எல்லாமே வெளியில இருக்கு. அந்த காசை அப்படியே நாட்டுக்கு கொண்டு வரணும், அவ்வளவுதான். அதுக்கு சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இதுதான் நான் அந்த கவுன்சிலர் சொன்னேன். ஆல்ரெடி சைபர் செக்யூரிட்டி படிச்சிருக்கிற மக்கள் அதை பாவிக்கிறது. இப்ப சில நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் என்ன மாணவர்கள் வந்து யூகேல இடங்கள்ல போய் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் படிச்சு அங்கேயே இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ணினேன். இப்போ ஆக்ஷன் ஃப்ராட் அதில் ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. அப்படி எனக்கு இருக்க அவன் சும்மா லைட்டா சொல்றேன். அப்ப அவர்களுக்கு வந்து அந்த ஞானம் வந்து இருக்கு, இதைத்தான் படிக்கணும் இந்த காலத்துக்கு. அவர்களுக்கு ஒரு திறமை இருக்கு, அவன் கண்டுபிடிக்கணும். எனக்கு எந்த கதை ஒன்றும் அங்கே கிடையாது, என்னட்ட சும்மா கணக்கு படிச்சு அவ்வளவுதான், இல்லை நண்பராக இருந்துருக்கீங்க அவ்வளவுதான். அது அவைட்ட திறமை. அப்படி நிறைய பேர் அது தனக்கு சேர்ந்த திறமைய போய் அங்கே படிக்கணும். ஆனா அவன் படிச்சு போட்டு அங்க இருக்காம இங்க வந்து பாவிக்கணும். இல்லை ஆன்லைன்ல அவைகள ஹெல்ப் நாங்கள் எடுக்கலாம். சரிதான், ரைட். இங்கே வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ்ன்றது முக்கியத்துவத்தை நான் இப்ப சொல்லி இருக்கிறேன். இதுல என்னதுக்காண்டி நாட்டை வளப்படுத்துறதுக்காண்டி.
இது யாரு இதெல்லாம் இருக்கணும்னா அந்த நாட்டு தலைவர்கிட்ட இருக்கும். தராசரியாக இது வேலை இல்லை, சும்மா சின்ன வட்டம் தான் போகும். இப்போ எனக்கு இது தெரிஞ்சிருந்தாலும் என்ன நான் 6 அக்சஸ் பண்ணிடலாம், எனக்கு அலௌடு இல்லை. அது சிஐடி தான் அலௌட் பண்ணலாம், என்ன லொக்கேஷன் பார்க்குறது. நாங்கள் அதை அக்சஸ் பண்ண வழிக்கிட்டாலே அது கிரைம். இங்கே எல்லா நாட்டிலையும் கிரைம், அந்தந்த டிபார்ட்மெண்ட் தான் அதை அக்சஸ் பண்ணலாம். அதெல்லாம் அதுக்கு படிச்சிருக்கணும். ஈவன் அதுக்கு அவன் படிச்சிருந்தாலும் அவனோட சத்தியம் வாங்குவாங்க என்னன்னு கேட்டால், நீங்களோட சொந்த தேவையை பாவிக்கக்கூடாது. ஒரு நாட்டின் தேவைக்கு அல்லது அவன் சொன்ன கொடுத்த மிஷனுக்கு தான் அதை பாவிக்கலாம். அப்போ இங்கே இருக்கிற சைபர் செக்யூரிட்டி படிச்சிருந்தீங்கன்னா என்றால் அவைகள் அதை தேடி பிடிக்கலாம். இல்லை படிக்கலைன்னா படிக்க வேணும். இதைத்தான் நான் போதிச்சிருக்கேன். இப்போ சில பிரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்து சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் படிக்குது, கிரைம் கூடிக்குது. சரி, அப்போ இந்த ஆட்சியும் நீடிக்குமா இல்லைன்னா இப்போ கேள்வி ஒரு ஆள் கேட்டது. எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டுட்டு என்ன கேட்டேன், இப்படி சில பதிவுகள் பார்க்குறோம், அங்கேயும் இப்படி கதைக்கிறேன், கர்மசிக்கலை வந்து வேலை செல்வா குறைஞ்சிருக்குது. எஸ் கண்டிப்பாக உடனடியாக கண்டிப்பாக எப்படி கோத்தபாய அரசு ஆட்டம் கண்டதோ, எப்படி ரணில் அரசு ஆட்டம் கண்டதோ, அதே மாதிரி இவேண்டிய அரசு இதே மாதிரி போச்சுன்னா ஆட்டம் காணும். ஆட்டம் காணணுமா வேண்டாமான்னு என்ன கேட்டால் நான் அதை சொல்ல மாட்டேன். அவன் நல்லதை செஞ்சினோம்டா அப்படியே இருப்பினோம். ஏன்னா நான் முடிவெடுக்கல, கர்மாதான் சித்தாந்தம் முடிவெடுக்குது. புத்த பகவான் சொன்னா கர்ம சித்தாந்தம் தான் முடிவெடுக்குது. நீ நல்லா செஞ்சனா நல்லா நடக்கும், நீ தீமையை செஞ்சனா தீமையை நடக்கும். சரி, தீமை செஞ்சுட்டு நம்ம பரிகாரம் இருக்கா பரிகாரம் இருக்கு. இப்போ உலக நாடுகள் எல்லாம் உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டு எல்லாம் அழிக்குது. பரிகாரம் இருக்கா இருக்குது. இந்த சில நாடுகள் உதவி செஞ்சிருக்கு, அவை கொஞ்சம் திருப்பி சுனாமி அடிக்கையோ இல்லை பூவம் அடிக்கையோ கொஞ்சம் குறைச்சி விடும். அவ்வளோதான், தப்பே இல்லாது கொஞ்சம் குறைச்சி விடும். இன்னும் நல்லா உதவி செஞ்சினோம்டா நாங்கள் செஞ்சதை பிள்ளைன்னு சொல்லி போட்டு எல்லா நாடுகளும் கடன்கள் எங்கட வேண்டாம், நாங்கள் தான் போற ஊக்குறதுக்கு சார்ந்த நாங்கள் எங்களுக்கு நீங்க திருப்பி வேண்டாம்டா ஓகே கொஞ்சம் தப்பி போயிடும். ரெண்டாவது சின்ன அடிவிடும். இது ஆல்ரெடி நான் உலக நாடுகள் தலைவர்களுக்கு இங்கிலீஷ்ல ஒரு இது கொடுத்துருக்கேன். அவையில கரிசனையில் தான் என்ன நடக்க போட்டு தெரியும், அது ஏன்னு தெரியும், அதுக்கான தீர்வும் தெரியும். அப்புறம் நான் கர்மாவை சம்பாதிக்கிறது தெரியும், நீ சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்லிக்கிறேன். இப்போ இன்றைக்கு இது வந்து நான் தமிழ்லாம் கதைக்கிறேன், நீங்க அனுர அரசின் ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்கிறேன், நான் முந்தி இருந்த மாதிரி. இப்போ நான் இல்லை, நான் நியூட்ரல் ஆகிட்டேன்டா, சப்போர்ட் எது பார்த்து போட்டு ஒன்றும் கிடைக்கல, இது வரைக்கும் செய்யலை. அப்போ அது கர்மாவாகும். அது கூட ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணினாலும் பிரசேனு விட்டாலும் மெயினா கல்வியில கை வச்சிருக்கேன். எல்லா பல்கலைக்கழகத்திலே வந்து சொல்லி எனக்கு தெரிய வந்திருக்கு, பல்கலைக்கழகங்கள் பைஸ் கிடைச்சிருக்குது. தங்களுடைய அரசியல் வந்து நீடிக்கணும்ன்றது தவறு கிடையாது. அதுக்கு நீ நல்ல காரியங்களை செஞ்சீங்கன்னா மக்கள் ஓட் போடுகிறோம். கம்பஸுக்குள்ள போய் நீ மகாபாரதத்தில் நடந்த மாதிரி எல்லா இடங்களையும் நடக்கிற மாதிரி பிரின்சிபலை நியமிக்கிறது, விசியை நியமிக்கிறது, டீனை நியமிக்கிறது, இந்த வேலைக்கு நீ போகாத. நீ வந்து இந்த வேலையை பார்த்து கொண்டு கல்வி சமூகம் அதை செய்யும். அவர்களுக்கு வந்து கல்வி சமூகத்தில் உள்ளவர்களும் சில பேர் அட்டகட் பண்றது, தனக்கு பிடிக்காதவனை வெட்டுறது, தனக்கு பிடிக்காதவனை அறுக்கிறது, கடவுளை இதெல்லாம் எங்க கொண்டே அவங்களுக்கு முடிய போண்டா அவங்களோட பிள்ளைகள்லாம் நாசமாகும், பாவமா இருக்கிறது. அவங்களோட பிள்ளைகள் அவங்களோட பேர பிள்ளைகள் இப்படியே அழிஞ்சு போகும், கல்வி ரீதியாக அழிவினாவையல். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாடசாலை ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு வந்து 100 மார்க்ஸ் வருதுண்டா, அவனுக்கு வெட்டி போட்டு 40 போட்டு விட்டாருண்டா, என்ன நடக்கும்னு சொல்லுங்க பாப்போம். அவற்ற பிள்ளை வந்து படிக்க அவற்ற பிள்ளை வந்து ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு படிக்க போகுதுன்னா அவருக்கு கிடைக்காது. அப்புறம் அவர் எங்கேயாவது சைனாவிலையோ அல்லது எங்கேயாவது ரஷ்யாவில தான் கொண்டே விடணும். தானே ஏதாவது புண்ணியங்கள் செஞ்சிருந்தா அப்படியே ஒரு சான்ஸ் கிடைக்கும். இன்னும் பாவத்துக்கு பிராச்சித்தங்களை செஞ்சா அவர் செஞ்சு போட்டார், திருப்பி அவன்கிட்ட போய் நான் இப்படி செஞ்ச பலதாரம் என்ன ஈகோ இருக்கு, விடாது செய்தது அவரை ஒத்துக்கொள்ள. அது யாரை பாதிக்கும்? அவரை பாதிச்சா அவரை பாதிக்கும் நரகத்தில். அது எல்லா சமயம் சிலர் ஒத்துக்கொள்ளாது, அது நரகத்தில் அவரை பாதிக்கும். இங்க பூலோகத்தில் அவற்றை புள்ளிகளை தான் பாதிக்கும், அவற்றையோ அவற்றை புள்ளி. அதே நேரம் இப்போ அவர் செய்கிற தாய் ஒண்ணுமே செய்யல, பாவம் 10 மாதம் சுமந்து எடுத்தது, அதை தாய்க்கு பிள்ளை தொடர்பாக அவ்வளோ கனவுகள் இருக்கும். ஆனா இவர் செய்கிற பிள்ளையால 10 மாதம் சுமந்து வைத்த தாயின் கனவு அங்க கலைக்கப்படுது. இவர் அந்த மனைவிக்கும் துரோகம் செய்கிறார், அதே அந்த பெண் செய்தா கணவனுக்கும் துரோகம் செய்கிறார். இந்த கர்ம சித்தாந்தங்கள் எல்லாருமே வாசுதேவ கிருஷ்ணன் போதிச்சிருக்கிறார், புத்த பகவானும் போதிச்சிருக்கிறார் கர்ம சித்தாந்தம். அப்ப இந்த அரசின் நிலைக்கணும் சொன்னா இந்த அரசு வந்து இந்த பல்கலைக்கழகங்கள்ல தான் வச்ச விஷயங்களை வித்ரோ பண்ணணும். இல்லையா இந்த அரசு ஆட்டம் காணும், கனநாள் நடிக்காது. அது சாவமண்டில் ஜதார்த்தம். அது புத்த பகவான் சொன்ன போதுனே தான் சொல்லியிருக்கேன், நீ நாள் இது கேட்க நல்லா செஞ்சேன்னா உனக்கு நல்லா நடக்கும். அரசியல்வாதிகளுக்கும் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு புத்தஞ்சானம் கச்சாமி என்று சொல்லி நிறைய அமைப்புகள் இருக்குது. அவர் புத்தற்ற போதனையை போதிக்கல, அரசியலை போதிக்கிறேன். சரி, போதிச்சாலும் நீங்கள் அந்த அரசியல் தலைவர்களுக்கு இப்ப நான் சொன்ன போதனைகளை கொடுத்திருப்பி நம்ம எந்த புத்த தேரர் என்றாலும் அரசா மண்ணா இங்கவா இப்படித்தான் நீ ஆட்சி வரும்னு சொல்றாங்களோ இல்லை. நீ இவங்க என்ன சொல்றாங்க,
கோயில் அடிச்சு போட்டு விகாரையை கட்டு. திங்கவங்களெல்லாம் கொண்டே பை புத்தர் சொன்னவர். அந்த பாவம் ரொம்ப கவலைப்பட்டோன்ற ஃபீலிங்ல எந்த பேர்ல நாசம் பண்றாங்கடா அப்பா நாட்டை. எங்கடையாக்களும் சும்மா இல்லை. எங்கடையாக என்ன செய்யறான்னு சொன்னா விகாரைக்கு பாதுகாப்படுற பொலிசுக்கு அடிக்கு சட்டை பிடிக்கிறது, அவனோட பேசுறது, அதை வீடியோ எடுக்கிறது தமிழ் தேசியம். அவன் பாவன் சம்பளத்துக்கு வந்து நிற்கிறான். இப்போ நான் லோயர் தெரியுமா இப்படித்தான் செய்வேன்ன்றது இந்த சாதி என்னன்னு கேட்கிறது. என்ன செய்யறேன்னு தெரியல. ஏதோ கடவுள் தான் காப்பாற்ற வேணும். இந்த போதனைகள் வந்து தமிழில் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃப்ளூவெண்டாக மை ஓன் லாங்குவேஜ் தான் பெறும். எனக்கு இங்கிலீஷும் இதை விட பெறும். பட் எனக்கு அது விருப்பம் இல்லை. இந்த கர்ம சித்தாந்தத்தை ஆங்கிலத்தில் போதிக்கிறது ஒன்று இன்னொரு நாளைக்கு வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்பிபியில் இருக்கிற ஆக்கள் உங்களோட ஆட்சி நிலை கொண்டு ஆசைப்பட்டால் இந்த தமிழ் புதிய விடியல், தமிழ் விடியல், அந்த விடியல், இந்த விடியல் என்று நிறைய பேர் செம்புதுவி கொண்டு நீங்கள் செய்த பிள்ளைகளையும் இப்போ அவைகளில் தேர்தல் வாக்குகளை நிறைவேற்றினா பிறகு நீங்கள் சொம்பு தூக்குங்கோ, குடப்பிடியுங்கோ, ஆலவட்டம் முடியுங்கோ, ஒன்றா காலையை கழுவி விடுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு செய்யும் போது சும்மா பொப்படம் போடாங்க மானச வருதுன்னுட்டு நம்பர்கள் போட்டீங்கன்னா மக்கள் எதுவும் மாற்றாதீங்க. ஃபோன் பண்ணி காய்ச்சா அவன் எடுங்கோ, பேக்காட்டுறவையோ பார்க்காதீங்கோ. மற்றது கொஞ்சம் செய்யணும் பிள்ளை நிவாரணம். அதை நான் மகள் தான் புத்தகம் சொன்ன மாதிரி சில நல்ல விஷயம் செய்கிறீர்கள். உங்களுக்கு அந்த அவர் சொன்ன மாதிரி நல்ல கரம் சக்கரமாக வர புண்ணியம் கிடைக்கும். அதே கல்வியில் செஞ்ச பாவம் வந்து இந்த புண்ணியங்களை அழிச்சு விட்டுரும். ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் மாதிரி. நீங்கள் இப்போ வெள்ளத்துக்கு எல்லாம் உதவி செய்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள், புண்ணியம் வந்துடும். அது ஒரு குடம் பால் மாதிரி. இந்த கல்வியில் செய்கிற அநியாயம் இருக்கு, அது விஷம். அந்த பாலுக்கு ஒரு துளி விஷத்தை போட்டிங்கன்னா அந்த பால் முழுக்க நஞ்சாயிடும். நீங்கள் செய்கிற புண்ணியத்தால் பலன் இருக்காது. வெங்கட சமயத்தின் படி சொன்னால் காசிக்கு போனாலும் மீழ்ச்சி இல்லை, பாடங்கள் வெட்டுறவனுக்கு காசிக்கு போனாலும் மீழ்ச்சி இல்லை. கல்வியில் கை வைக்கிறவனுக்கு பாடங்கள் காட்சிக்கு போனாலும் மீழ்ச்சி இல்லை. ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த தவறை இப்படித்தான் செஞ்ச கொண்டு ஒத்துக்கொள்றது பாவ பிராச்சித்தை செய்கிறது. ஸோ இதே மாதிரி தான் ஒரு தனி மனிதனுக்கு தான் பாவ பிராச்சித்தம் இருக்குது. உலக நாடுகள் எங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கும் பிராச்சித்தை நான் சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற அரசு வந்து தான் தொடர்ந்து இருக்கணும் கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு பல்கலைக்கழகங்களுக்குள்ள போறது தவறு. ஆனா தான் இருக்கோன்னு நினைக்கிறது சரி, அது ஒவ்வொருவரும் சரி. இப்ப சஜித் தான் இருக்கோன்னு நினைக்கிறார், ஓகே. சும்மாவும் தான் தான் இருக்கோன்னு நினைக்கிறது, ஓகே. சும்மா அந்த வண்டி இருக்கு தானே ஒன்று போகுது, அதுவும் தான் ஓடி திரியும் நினைக்குது, அதுவும் ஓகே. கஜா 1 2 அப்படித்தான் தெரியுது, ஓகே. அது அவையிட்ட இது அதை நாங்கள் குழப்பக்கூடாது பாவங்கள். ஆனா இன்னொரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு யாருமே அரசியல் இருக்க போறது இல்லை. ஈரோஸ் பாலகுமார் என்ன சொன்ன மாதிரி ஏன்னு சொன்னா அவர் புத்த பகவான் சொன்ன கர்ம சித்தாந்தம் தான் சொல்லியிருக்கிறேன். புத்த பகவான் சொன்ன கர்ம சித்தாந்தம் எங்கட என்ன வாசவ கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. ஆனா வாசவ கிருஷ்ணன் தான் புத்தரா வந்தாண்டு அவர்கள் நம்புறார்கள். அந்த நம்பிக்கை நான் குழப்ப விரும்பல. வாசவ கிருஷ்ணன் சொன்ன எடுக்கிறாங்க எடுத்துக்கொள்ளுங்க, புத்த பகவான் சொன்ன எடுத்துக்கொள்ளுங்க, விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இல்ல கிரைஸ்ட் வந்து பைபிள்ல சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னீங்கன்னா ஓகே, நான் சல்யூட் அடிச்சு ஆமீன் அப்படின்ட்டு நான் ஏற்றுக்கொள்றேன். சிச்சி உங்களோட கதை என்ன கதை, குர்ஆன்ல தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம்னு சொல்லி அல்லல்லாஹு அலைக்கும் சலாம்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நானும் வந்து அலைக்கும் சலாம்னு சொல்லிட்டு அதை நான் ஏற்றுக்கொள்றேன். தெளிவாக நான் உறுதியாக உங்களுக்கு தெளிவாக நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், சமயங்கள்ல வேற சண்டை பிடிக்க வேண்டாம். சமயங்கள் சொல்ற உங்களோட ஒவ்வொரு சமயங்களும் சொல்றதை நீங்கள் பின்பற்றினாலே போதும். புத்த பகவான் சொல்ற போதனைகளை நான் கூட என்ன சொல்றேன், 80% புத்த பகவானை பின்பற்றார்கள் புத்த சமயம். நீங்கள் அவர் சொல்ற ஒரு போதனையை பின்பற்றினாலே போதும், இந்த நாட்டில் அமைதி நடக்கும். ஒரு இருக்கு தீங்கிழைக்க கூடாது வந்தால் சொல்லுது ஈகாக்கையை கூடி தீங்கு கிடைக்க நான் சொல்லியிருக்கிறேன். இவங்க ஈகாக்கையை தவிர மிச்சம் எல்லாத்தையும் நாசம் பண்றாங்க. நிறைய அவர் மைண்ட் வாய்ஸ்ல அப்பெல்லாம் போறது எனக்கு கேட்குது. இது ஏண்டா கனவுல வந்திருக்க மாட்டேன். So the followers, those who follow Lord Buddha, first of all you have to follow of his teaching, at least his karma teaching. What he said in karma teaching, you have to follow it. ஃபாலோ பண்ணணும். புத்த பகவான் டீச்சினக்க ஃபாலோ பண்ணணும். ஒரு அலைவண்டா சிங்களத்திலையும் வந்து சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணிச்சு சொன்னால் இந்த ஆட்சி நிலைக்கும். உங்களுக்கு யாருக்கு எல்லாம் இந்த ஆட்சி, எனக்கு இந்த ஆட்சி நிலைக்கும் ஒன்றும் விருப்பம் இல்லை, அழியணும்னு விருப்பம் இல்லை. நான் நடந்ததை சொல்றேன், இது வரைக்கும் வரலாறு நடக்க போறதை சொல்றேன். பிழை செஞ்சீங்கன்னா ஆட்சி கலை. அதுவும் குறிப்பா கல்வியில கை வச்சா ஆட்சி கலை. நீங்க நினைக்கலாம் உங்களோட இன்டெலிஜென்ஸ், உங்களோட புத்திசாயே கொத்தவாயா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிருவேன். தன்னோட படை இருந்தது, இன்டெலிஜென்ஸ் இருந்தது, பொடி கார்ட்ஸ் இருந்தது, தான் இருக்குன்னு நினைச்சது. இப்படி கனவே நினைச்சது தானே, பொறுத்தளவில் தானே. ஆயுதங்களை வச்சுக்கொண்டு மற்றவனை அடக்கினாக்கள் யாருமே இல்லை. அதுதானே, அவ்வளவு படபலம், ஆயுத பலம், அந்த பலம், இந்த பலம் நினைச்ச ஒருத்தருமே இல்லை. உதாரணம் கொத்தவாயா எடுத்தீங்கன்னா இல்லை. அவர் இருக்கீங்க எப்படி இருந்த நாடு அப்படித்தான் அவர் நினைக்கிறது. இப்ப ரணில் ஐயா இருக்கீங்க நினைச்சிருப்பாரு, தன்னை ஆட்சி ஆட்டம் காணணும் திருப்பி தாங்க வேற நினைச்சிருக்கா இல்லை.
இந்த அமெரிக்கா எடுத்து கொண்டு வாங்க, பென்டகன் வந்து உலகத்துக்கே புரஸ்காரம் மேல பார்க்குறது. அடிச்சு விட்டா சாமா பில்லேடன் அடின்னா நெருப்படி. அவர் யோசிச்சு வரும் தனக்கு அடி விழுமண்டு இல்லை. அப்ப இந்த இயற்கைன்றது எப்பயுமே அது ஒரு 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 ஒருத்தன் வந்து இன்னொன்று சொல்லினோம், மெலியார வலியார் வருத்தினா வலியார தெய்வம் வருத்த வேண்டாம். அந்த பாவம் தெய்வம் சொல்றதுல கர்மா தான் வருத்துறது. கர்மா வந்து அடிக்கும். ஸோ இப்ப இருக்கிற அரசுக்கு நான் தமிழ்ல தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் நிறைய தமிழ் எம்பிமையாக இருக்கிறீர்கள், நிறைய பேர் பார்க்கிறீர்கள் தெரியும், நிறைய கமெண்ட்ஸுகள் கதைச்சிருக்கீர்கள் தெரியும், அதுவும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து ஆக்கள் சொல்ல தேவையில்லை. கண்ணை மூடிக்கொண்டு கேட்கல, இதுக்குள்ள வந்து இறங்கும் இல்லை. அப்போ பார்க்க தெரியும் என்ன யார் இதன்றட்டெல்லாம். ஆனால் வழியால நான் அதை பற்றி கூட சொல்ல விரும்புகிறேன். எல்லா பெருமாண்டியில் சிலது பேர். அப்போ இதில் ஒரு ஆங்கியா சக்கரம் ஒன்று உண்டாக்கண்டு அது வந்து நீங்கள் அதை சரியாக ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். அது சிம்பிளாக வந்துடும் என்ன நடக்குது. அப்போ நீங்கள் இதை வந்து பார்க்குறீங்கன்னு தெரியும். நீங்கள் ஒன்று செய்யும்போ சிங்களத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ஆட்சி இருக்க விரும்ப மாட்டேன். உங்களுக்கு நீங்களே வந்து உங்களுடைய ஆக்களுக்கு துரோகம் பண்ணுறேன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு உண்மையாக இதான் நடக்க போகிறது. வடியாக வழங்கிக் கொள்ளுங்க. கல்வியில் கை வச்சவன் கனகாலத்துக்கு இருக்க மாட்டான். சரிதானே? சில வேளை பூகம்பங்கள் வந்து போகலாம், அழிவு வச்சு போகலாம், எனக்கு தெரியாது. சரிதானே? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாணவன் கல்வியில் ஒரு கை வைக்கிற ஒரு ஆசிரியர்னு வைப்போம். அவனை பெத்து வளர்த்த தாய் எப்பன எவ்வளவு மனம் பிறந்து அவன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது பார்ப்போம். தாய் எவ்வளவு அழும் கண்ணீர் விட்டு, தேப்பன எவ்வளவு அழும். அந்த கண்ணீர் பாவம் என்ன செய்ய வேண்டாம், அவன் வெட்டினவன் பிள்ளைய கொண்ட வாழ்க்கையில கல்வியில வந்து நாசம் நடக்கும். இது ஒரு ஆள் செய்யறது. இந்த நாடே சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு ஒரு எங்களோட யாழ்ப்பாணத்தின் துணைவேந்தர் தீர்மானிக்கிறது. இப்ப அவரில் எனக்கு எதிர்ப்பு இல்லை. அவரை விட திறமசாலி 7 பேருக்கு இருக்கிறார் ஒரு ஆள். எனக்கு தெரிஞ்சு நான் யாருன்னு இப்ப இன்னார் சொல்ல மாட்டேன், ஒரு ஆள் இருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, இந்த 3 பேருக்கு இல்ல யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான கூட ரவிராஜ் அவர்கள் எடுக்காம விட்டதுல இருந்து தெரியுது. அவர்கள் வந்து அதுக்காண்டி இப்ப சுரேஷ் கோயிக்கிறல் என்ன சொல்லிவிட்டாங்க, மற்ற 2 நீங்க கோயிக்கிறேன் இல்ல, வேணம்பி சார் நீங்க கோயிக்க கூடாது. வேணம்பி ஐயா உங்களுக்கு ஆங்கில புலமை இல்லை. அப்ப உங்களுக்கு முதலாவது ஓட்டு வருதுன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய பின்புலங்கள் வேலை செஞ்சிருக்கு. அது அந்த அரசின் பின்புலங்கள். இதை செஞ்சது தவறு என்பிபி அரசு. இதை வந்து என்பிபி வாளுகளாக இருக்கக்கூடிய யாழ் பல்கலைக்கழகத்துக்கு இருக்கிற விஞ்ஞான பீடம், சில பீடங்கள் இருக்கிற மாணவர்களே எனக்கு பர்சனலா சொல்லியிருக்கிறேன். நாங்கள் இப்படி தங்கத்தை எதிராக சப்போர்ட் பண்ணி நாங்கள் இப்ப வந்து கல்வியிலேயே வந்து உள்ள இறங்கினோம், எங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்கினோம். அதன் வழியால எங்களுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை என்று சொல்லி அதான் 2 பேர், ஒரு ஆள் 2 பேர் கவுன்சில் மீட்டிங்கே வேற இல்லை, இவங்க சில வேலையில செய்யணும் வழியால். இதுக்கான ஃபுல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நான் சொல்ல தேவையில்ல, ஊடகங்கள் நிறைய சொல்லி இருக்குது, தகவல்களோட சொல்லி இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க என்ன பார்க்க கூடாது. இப்ப சில இயக்க நல்லதுகளை சொல்லி நான் நல்ல மாதிரி என்று தலைவர் நீங்கள் இருக்கிறார் இல்லையோ என்று தெரியாம விழா கொடுத்தீங்கன்னா நான் என்ன புலிக்கு என்று சொல்லக்கூடாது. நீங்கள் அதே மாதிரி இப்ப தச்சலானவர்கள் அப்படி வடகிழக்கு இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கலாம் என்று சொன்னா ஐயோ இவன் தேசியத்துக்கு துரோகம் என்ன சொல்லக்கூடாது. நீங்கள் நான் நியூட்ரலா கதைக்கும். அது மாதிரி இப்ப என்பிபி செஞ்ச நன்மையில நான் சொல்லி இருக்கிறேன், என்பிபி செய்யற கடுமையான தீமையை இப்ப நான் சொல்லி இருக்கிறேன். அதுவும் கூட கல்வியில கை வச்சு அவ்வளவு கர்மா வரும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். ஆட்சி நீடிக்கான்னு நான் சொல்லிட்டு உங்களோட விடை இப்படி இருந்தா நீடிக்கணும்னா பிராச்சித்தம் செய்யும். நீங்க செஞ்சதுக்கு இப்படி ஒரு சதியை செஞ்சு போட்டோம், சபாநாயகரை மாத்தினீங்க தானே, அது மாதிரி இப்படி செஞ்சு போட்டோம்னு சொல்லி குறிப்பாக பாடசாலை அதிபர்கள்ல நீங்கள் ஏதாவது கை வச்சிருந்தா அதை திருப்பி மாத்துங்கோ, பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை கை வச்சு அதை திருப்பி மாத்துங்கோ, டீன் மேர்ல கை வச்சிருந்தா திறமைக்கு மதிப்பிடுங்கோ. அதே மாதிரி துணைவேந்தர்களை நீங்கள் செக் பிளான் பண்ணி கவுன்சில் மெம்பர்ஸை மாத்தி அவைக்கு வகுப்படுத்தி இவருக்கு இவ்வளவு போடுன்னு சொல்லி இருந்தீங்கன்னா அது வரத்தானே போதும். சொல்லி இருந்தீங்கன்னு சொன்னா பிரபஞ்சம் எப்பயுமே உண்மையை விடுறாங்க. அது உள்ள இருக்கிற கவுன்சில் இருக்கிறவங்களும் வெளியே கேட்பாங்க தானே. அப்ப அவங்க நான் காடி விடக்கூடாது. அப்ப யாருக்கு என்னென்ன மார்க்ஸ் பண்றதே ஓரளவு தெரியும் உங்களுக்கு. நான் இங்க காய்க்க விரும்பல. அப்ப திட்டமிட்டு அடுத்தது தெரியும், அதில் நான் காய்க்க விரும்பல. ஒன்றை மட்டும் சொல்றேன், சயின்ஸ் செகண்டில் இருக்கிற அவருடைய கேரக்டர் அவர் அதை அப்படி எனக்கு தெரியாது. ஆனா திறமைன்னு பார்க்கல உலகமே வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு கிட்டடியில் ஒரு அவார்ட் கிடைச்சது. அவரையே இதுல சேர்க்கையில் ஏற்றேக்க அப்ப உங்களுக்கு விளங்கவனும் 3 ஒரு ஆளா இங்க வந்து அரசியல் விளையாடி இருக்குது. 1 and 2 வந்து தங்களோட ஸ்கெட்ச் போட்டு இறக்கி வைக்கணும். அப்ப நீ இந்தியா வைக்கிற இந்தியா வச்சுக்க கூடாது. நீ பேசாம இவரை தான் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு எடுக்கலாம். மற்றவன் நீங்க அந்த மோட்டு சிங்கள வாங்க, நீங்க மூட மக்களை பேக்காடலாம். யாழ்ப்பாணம் தான் புத்திசாலி பேக்காடலாம். இந்த பாருங்க அர்ஜுனா செய்யறது பிள்ளை. ஆனா வீடியோ எடுத்துக்கிறாங்க முழு இலங்கை தமிழ் இல்லை, இந்திய தமிழ், மலையாள தமிழ் கூட இல்லை, தமிழ்நாட்டு தமிழ். அப்போ ஒன்றில் இந்தியாண்ட பின்புலமா இருக்கணும் வேலை ஐபிசி பாஸ்கரன் கடுப்புல செஞ்சிருக்கலாம்.
ஸோ இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அவன் பாவம், எனக்கு அவன் ஜாலிக்கு தம்பி என்ற தம்பி மாதிரி தான், அவன் தம்பி தான். ஸோ அவனில் அக்கறை இருந்து அவனை கொஞ்சம் டென்ஷனாக இருக்கான்னு நான் கவுன்சிலரை அனுப்பி விட்டேன். கவுன்சிலர் போய் கதையும் அவன் கவுன்சிலருக்கே கவுன்சிலிங் கொடுத்துட்டு ஓடிட்டான் அவனோட டைம். அவன் இப்போ நான் அவனுக்கு சொல்கிறேன், நீ வா இங்கே இருக்கா, என்னட்ட வர வேண்டாம், கவுன்சிலரை போய் சந்தி, அவளை போய் சந்திச்சு கொஞ்சம் நேரம் கவுன்சிலிங் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீ நல்லா போகலாம். இல்லையா அப்படி சும்மா தெரிஞ்ச மாதிரி பிள்ளைமை கொண்டு தெரியும். அவள் பா அந்த பட்டியோட அவளுக்கும் கட்ட பேர், உனக்கும் கட்ட பேர், எங்களுக்கும் தான் கட்ட பேர், எங்கட நீ சொல்ற ஜப்னாயில இருக்கணும், உனக்கு மரியாதை விடுவானே நீ படிச்சேன்னு சொல்லி எங்களுக்கும் கட்ட பேருடா. ஆனபடியால பள்ளிக்கூடத்தை நிற்காத ஆச்சுன்னா நீ தம்பி மாதிரி சொல்ற ஏதோ ஃப்ளோவில் வருது. நீ என்னட்ட வர விருப்பம் இல்லாட்டும் அவ கவுன்சிலர்கிட்ட போ, என்னட்ட வரண்டாலும் பா, உனக்கு ஒரு அரை மணித்தி ஆனந்தான் அதில் இந்த மாதிரியான உனக்கு சில மூச்சு பயிற்சி என்னட்ட இல்லை, நீ யோகாசனம் செய், மூச்சு பயிற்சி செய், இந்த மூச்சை கவனிச்சு கொண்டு என்ன சொல்றான்றது வார்த்தைகளை பார், அளந்து விடு. கோபத்துல சிலது வரலாம், இப்ப நானும் தான் சொல்லி இருக்கிறேன், அதுகளை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் திட்டி கொண்டு படிப்பை வச்சு கொண்டு அவனுக்கு அது தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ற மாதிரி கேட்கிறதும், அந்த பட்டியோட வெள்ளத்துக்குள்ள ஊர் சுற்றுறதும், கோட்டை பண்ணி போட்டு போய் கண்ணாடி கிளாஸை உடைக்கிறது, முறவண்ட காசுல அண்டிமேரோட காசுல இஞ்ச சுத்தி அடிக்கிறது, அண்டிமேர்ட்ட வேண்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேண்டி மக்களுக்கு செய்தி என்ன ஓகே நல்லதை பாய்க்கணாடாப்பா. அண்டிமேர்ட்ட வேணா விடாது, அவன் என்ன வீக்னஸோட பார்த்து நீ காசு வேண்டும், நோ ப்ராப்ளம், சரிதான். அதை கொண்டவனை பார்த்து கிணவன் இருக்கணும், நீ வடிவா நாமள நோ ப்ராப்ளம். ஆனா அந்த காசை எடுத்து நீ தண்ணி அடிக்காத, பேகர் தின்னாத, நீ உழைச்ச காசுல சாப்பிடு என்ன வேண்டாலும் சரி. அவள் பாவம் மெலிஞ்சு போயிருக்கிறாள், அவளுக்கு முண்டா வேண்டி கொடு, அவள் நீ கொடுக்குறத சாப்பிடுவாள், பிரச்சனை இல்லை. ஆனா மக்கள்கிட்ட காசுல சாப்பிட்றது சரியில்லை. அதே நேரம் மக்கள்கிட்ட காசை வீணாக கூடாது, அது கர்மா அடிக்கும். இந்த கிளிக்கிறாங்க இந்த பேர் செந்தூர் நொன்று படிக்கிறான், அந்த பிள்ளை எவ்வளவு படிச்சதுன்னு தெரியாது, அந்த முகத்திலே ஒரு செந்த சாதளிப்பு இருக்கு. அவன் மொக்குவையிலோடு பார்த்துட்டா எலெக்ஷனுக்கு வந்துட்டு திரும்பி போயிட்டான், என்னன்னு தெரியல அவன் பர்சனல் என்ன மாதிரி கனவு காட்டுறான் பாரு. இன்றைக்கு ஒரு வரவு செலவு திட்ட அமைச்சர் கூட இப்படி காட்ட மாட்டேன். சலூட் செந்தூரன், நான் ஒரு நாளைக்கு தனியாக வந்து சந்திக்கிறேன், அந்த மாதிரி கனவு காட்டிக்கிறேன் செந்தூரன். அப்படின்ட்டு எல்லாரும் கணக்கு காட்டுங்க, அமைச்சர் மேல இருந்து எல்லாரும் பழைய ஆட்கள் இருந்து காட்டுங்க, அவன் நாடு விடுங்கி. குறிப்பா எங்க தம்பி அன்பு தம்பி அர்ச்சுனா, அன்பு தம்பி கருணா, அன்பு தம்பி துரியோகனாண்ட மாதிரி, அன்பு கருணாண்டு துரியோகன் சொல்லுவாங்க மாதிரி, அன்பு தம்பி அர்ச்சுனா ஒருக்கா கணக்கு காட்டுறாசா. நீ உடனே சொல்ற இல்ல இந்த என்ஐசி ஐடென்டி கார்டு நம்பர் தான் வேற, நான் இங்க சிஸ்டம் வச்சிருக்கேன், நான் பேங்கை நடத்துறேன், இந்த ஐசியை போட்டு டீடைல்ஸ் ஆகுது, அது இன்டெலிஜென்ஸ் பீரோ தான் வச்சிருக்கு. அதுக்கு தான் நான் சொல்றேன் சைபர் செக்யூரிட்டி படிக்கணும். சைபர் செக்யூரிட்டி படிச்சா தம்பி எந்த ஐசியை போட்டு விட்டோடனே என்னென்ன பேர் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குன்னா அப்படியே சிங் இறங்கும். இந்த நாட்டில இருந்து இந்த ஐடியோட இவருக்கு எவ்வளவு காசு வந்து இப்போ வந்து ஆல்ரெடி என்னது டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கான இந்த மாணவன் அவங்க வேலை செய்யறவன், அது நேரங்கள் வரைக்குல தரமாக சம்பவங்கள் இறக்கப்படும். இப்ப அது தேவையில்லை. அதனால நீ முன்னுக்கே கணக்கை காட்டி விட்டுரு, செந்தூரம் காட்டி. இங்க நீங்கள் மட்டுமல்ல, அவன் என்ன செஞ்சு கொண்டிருக்கான்னு எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியாலும் அவன் வந்து முழுக்க இதை படிச்சு இங்க இருக்கிற அரசியல்வாதி என்னென்ன செய்யணும், அவை என்ன செய்யணும், இவை என்ன செய்யணும், எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவா எடுத்து வச்சு கொண்டு இருப்பான். எங்க நான் சொல்ல விரும்பல, வச்சுக்கிறான். ஒருத்தர் மட்டும் இல்ல, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சில ஊடகங்களுக்கு கொஞ்சத்தை தான் கொடுத்துருக்காங்க. இப்ப ஜால் பிரணயம் எழுதுறான் பாருங்க, எவ்வளவு தரவுகள் இருக்குது, உள்ளுக்கு கேம்பஸுக்கு எடுத்த படங்கள் அவன்கிட்ட இருக்குது. ரெண்டா யோசிச்சு பாருங்க, இன்டெலிஜென்ஸ் அப்படி இதைத்தான் சொல்றது, இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கணும். அதுலயும் குறிப்பா சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் படிச்சிருக்க. அப்ப அவைகள் ஷேர் பண்ண படம் எடுக்கலாம். வாட்ஸ்அப்ல என்னாலேயே செய்ய முடியும், நான் அந்த வேலைக்கு போறேன் இல்லை, ஓப்பனாக சொல்றேன், தெரியும் எனக்கு, நான் போறேன் இல்லை. அந்த படிக்கிறதுக்கு தானே அதை அவன் செய்யலாம். ஏன்னா இன்னொரு அந்த பிரைவேசியை நான் பார்க்கறது தவறு, அதுக்கு அது பிள்ளை. அந்த ரீதியில நான் போறேன், நான் அலைஞ்சு வச்சிருக்கேன் என்னன்னு செய்ய மாதிரி தெரியும். என்கிட்ட ஒருத்தன் ஹேக் பண்ணக்கூடாது, அதுக்கு நான் அலர்ட்டா இருக்கத்தானே. என்கிட்ட நீ ஹேக் பண்ணாலும் அங்கே நீ எடுக்க போறது இல்லை, எடுத்தாலும் இன்னொன்று பண்ண போற முடியாது, என்கிட்ட பிள்ளையா இருந்தா தானே படம். பட் இருந்தாலும் இது சமூகம் ஒரு கட்ட சமூகம் கொண்டபடியால சிலது நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் என்ன பாதுகாக்க. இவ வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, வாட்ஸ்அப் ரெக்கார்ட் பண்ணலாம். அதை கண்டுபிடிச்சதே யாழ்ப்பாணத்துக்கு பிடிக்கலாம், எங்களை எஃப்என் தான் எனக்கு முதல் அனுப்பினோம். அந்த ஆப்பை டெஸ்ட் பண்ணி இங்கே ஆடினோம். இப்போ இல்லையாது, இப்போ 5-7 வருஷத்துக்கு முதல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் போடுற படம் எல்லாம் அவன் பார்ப்பான். இப்போ நீங்கள் உள்ளுக்கு எடுத்து போட்டு, இப்போ உதாரணத்துக்கு கேம்பஸுக்கு ஒரு லெக்சர் படம் எடுத்து போட்டு கரணியமாக அனுப்பினாருன்னா அவன் கையில் அது இருக்கும். இவன் நினைக்கிறது நாங்கள் களவா ஒரு மீட்டிங் கொண்டு போட்டு இவ்வளவு டீல் பேசி இதை முடிச்சுட்டோம், இது வெளியில் தெரியாது. சைல்ட்ஹுட் ஆக்டிவிட்டிஸ் உங்களை நினைக்கிற தொழில்நுட்பம் எங்கேயோ வளர்ந்துருக்குது. எங்கேயாவது மூலையில் ஒன்றுக்கு இருந்தாலும் அங்கே சேட்டலைட்ல இருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சிஸ்டம் வளர்ந்துருக்குது, கூகுள் வளர்ந்துருக்குது. இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டு வளர்ந்து கொண்டு இருக்கு, ஜிபிஎஸ் வளர்ந்துருக்கு, நாசா சிஸ்டம் எந்த ரிசர்ச் அதுதானே.
GNSS, குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் வளர்ந்துருக்கு. நான் வந்து இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர். இன்னொருத்தர்கிட்ட போனால் அவங்க சொல்ல இருக்கணும். இப்போ எந்த அறிவு நல்லா இருந்தாலும் இதை சொன்னால் அவங்க சில பேர் ஏற்க மாட்டாங்க. அப்போ எனக்கு ரிசர்ச்ன்றது பட்டத்துக்காண்டி பதவிக்காண்டி இல்லை, நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி, அது வானிலை சம்மந்தப்பட்டது. ஆனவடியால் இதை மாதிரி ஒவ்வொரு ரிசர்ச் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த இது இருக்கும். இப்போ ரமணாவனம் பார்த்துருப்பீங்க, அவங்கள ஒரு டீம் கொண்டு ஒர்க் பண்ணுவாங்க, ACA பண்ண, அதுதான் டீம். கிட்டத்தட்ட அது மாதிரி ஆனால் இந்த ஆக்களை கோஆர்டினேட் பண்ணல, அவங்க தங்கட வாட்டுக்கு அந்த வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. நேரம் வரைக்க செய்கிறாங்களோ செய்யறோ பிரச்சனை, அவங்க தங்கட வேலையை செய்வாங்க என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் வந்து உங்களோட ஆட்சி சிறப்பாக நடக்கணும் தான் இந்த புத்த பகவான் சொன்ன போதனைகளை உங்களோட அரசியல் தலைவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும். அதாவது பெரும்பான்மையினம், சிறுபான்மையினம், உங்களோட தமிழ் மக்கள் வந்து உங்களோட அரசியல் வந்து சரியா இருக்கணும்னு சொன்னால் வாசுதேவ கிருஷ்ணன் சொல்லி கொடுத்த போதனைகளை நீங்கள் பின்பற்றுங்க. வாசுதேவ கிருஷ்ணன் கொடுத்த போதனைகள் உங்களுக்கு தெரியாட்டி யாராவது தெரிஞ்சவை கேட்டு படித்து தர்மமாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு உங்களோட ஆட்சிகள் உங்களோட அரசியல்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு உங்களை வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கல்வியில் கை வைக்காதீங்க, படுங்கரமாக வரும். தனிப்பட்ட ரீதியான ஆக்களும் கடுமையாக வரும். நாட்டு ரீதியாக செஞ்சீங்கன்னா பூகம்பம், புயல்கள் கூட வரும், சுனாமிகள் கூட வரும். ஆனவடியால் அது ஒரு மனத்தில் கொஞ்சம் வந்து வேகமாக வந்துட்டுதுன்னு சொன்னால் நாட்டில் தான் அது வெளியில் வெடிக்கும். ஏன்னா நாட்டுக்கும் அவன் கனெக்ஷன் இருக்கும். பூமாதேவை பொறுக்க மாட்டான், தர்ம தேவதை பொறுக்க மாட்டான். கர்ணன் இருக்கவுள்ள முதல் வந்து அழுது என் பிள்ளை செத்து போச்சாங்க. யார்? குந்திக்கு முதல். குந்தி பிறதான் பாரு, ஆறு என்ற பிள்ளை ஒருத்தி அழுதவன்று காண்டு பாரா தர்ம தேவதை. தர்மத்துக்காண்டு ஒரு பிள்ளை இருந்தது, அதையும் கொண்டு விட்டியே கண்ணான்னு சொன்னோன்னா கிருஷ்ணன் சொல்றான், நான் கொள்ளை. அது கூட அப்படியே போனா நான் காட்சி பண்ணி போயிடுவேன். இன்னொரு நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.